Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாய் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முடியவில்லை என்று சொன்னால் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் ஆட்கொள்ளும்படியாய் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில இருந்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை கூட உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நீர் போதுமானவரா எங்கள் வாழ்க்கையில இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி, மரண பரியந்தம் நம்மை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவரை நாம் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, எங்களை நினைத்த தெய்வமே, எங்களை நடத்தி வருகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்த தேவன், நீர் எங்களுக்கு முன்பாய் கடந்து வந்த தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே, உமக்கு நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் சொல்லாமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபையார் எல்லாரும் கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்கள் அப்படியே அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி உள்ள இதயத்தோடு, அப்பா நீ நல்லவர், சொல்லுங்க நல்லவர் ஆண்டவரே, என் வாழ்விலே நன்மை செய்த என் ஆண்டவர் நீ நல்லவர். சொல்லுவோமா, நல்லவர் ஐயா. ஆமீன் ஆண்டவரே, இந்த கால வேளையில கூடப்பா உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமையின் மேகம் எங்களை மூட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அன்று சீனாய் மலையிலே இறங்கின அந்த மேகம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஐயா. ஓ ஆமென். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின அந்த மேகம் எங்களையும் ஆண்டவரை வழிநடத்துவதாக, எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, எங்கள் ஆராதனையிலே கடந்து வருவதாக. உம்முடைய பிரசன்னத்தினால் சொல்லுங்க கேளுங்க ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய மகிமையின் மேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆராதனையாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆண்டவரே மேகத்தை உணர்ந்தவர்களாய், அந்த ஷெகினா மகிமையை உணர்ந்தவர்களாய் சொல்லுவோமா. ஆண்டவரே இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க ஆண்டவரே. டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஃபாதர், டேக் கண்ட்ரோல் ஆஃப் காட். ஆமென் ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என் ஆண்டவருடைய பிரசனம் இறங்குவதாக சொல்லுவோமா. ஆண்டவரே இறங்கி வாங்கப்பா, மகிமையின் மேகமா எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. எஸ் ஃபாதர், we welcome you this morning Lord, we welcome you Jesus. மேகமே மகிமையின் மேகமே, விசுவாசிகள் அந்த ஆண்டவரை வரவேற்போமா. எஸ் ஃபாதர், இறங்கி வாருமே. மேகமே மேகமே மகிமையின் மேகமே, Holy Spirit of the living God, வந்த போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின அந்த மேகம் இறங்கின மேகம் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமை. ஆண்டவரே, என் வீடு முழுவதும் உம்முடைய மகிமையால் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில சுவாமி, let my house be filled with your presence O God. மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மேகமே மகிமையின் மேகமே, Oh glorious Father, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. அவர் வந்தால் போதும். அவர் நமக்கு முன் சென்ற ஒரு ஆண்டவர். ஆண்டவரே எங்கள் மத்தியில கடந்து வாங்கப்பா. என் வீடு முழுவதும் இந்த மேகத்தால நிரம்பி இருக்கட்டும். சொல்லுங்க, இந்த ஆராதனை ஒரு வித்தியாசமான ஆராதனை இருக்கட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளே அப்பா என்னை கட்டி எழுப்பக்கூடிய Lord, let it edify me this morning Lord, let it construct me this morning oh Father, let it be a helpful worship this morning oh God. எனக்கு உதவக்கூடியதாய், என்னை கட்டக்கூடிய ஒரு ஆராதனை இந்த ஆராதனை இருப்பதாக அந்த மேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. Oh, we welcome you this morning Lord. Come Lord Jesus, take control of Father. இறங்கி வாங்க சுவாமி, எங்கள் நீர் ஆட்கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் உங்க பிரசன்னம் நிறைவா இறங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுவீரா. உமக்கு மாத்திரம் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா சொல்லலாம் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியே சொல்கிறான், பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள்.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் பாடும்படிக்கு என்னை வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் அதை தெளிவுபடுத்துகிறான். அவரை துதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, thank you Jesus for making me a vessel to worship you this morning. ஒரு பாடலை பாடுகிற துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவன் அவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? அவர் நம் தேவன், அவரை போற்றும்படிக்கு என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. Thank you Holy Spirit. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். பாவசேற்றிலிருந்து நம்மை மீட்டாரே, நன்றி சொல்லுகிறோமாய். Thank you Jesus. பாவசேற்றிலிருந்த என்னை பாசத்தால் அவர் இழுத்துக் கொண்டார். பாரமான பாவ சுமைதனை மனம் நீக்கினார். என் வாழ்க்கையில பார சுமையை என்னிடத்தில் நீக்கினார். நன்றி சுவாமி, உமக்கு நன்றி. பரமன் நீக்கினார். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை கரங்களை தட்டி உற்சாகமாய். Yes Father, கடந்த நாளில் என்னை காத்தாரே, கடந்த வாழ்நாளில் கர்த்தர் என்னை கண்மணி போல் பாதுகாத்தார். கடந்த வாழ்நாளில் கர்த்தர் என்னை நன்றி சுவாமி, கண்மணி போல் பாதுகாத்தார். காலமெல்லாம் உம்மை நினைத்திடுவோம், தாய் பாடுவோம், தாய் பாடுவோம். காலமெல்லாம் உம்மை நினைத்திடுவோம். Yes Father, வாழ்நாள் எல்லாம் உம்மை நினைத்து பாடும்படிக்கு. Yes Father. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றும் தூய தேவன் அவர். We bless the name of Jesus. தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர். அவர் என்னை thank you Lord. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்ட தேவன் நீரையா. கருவில் இருந்த என்னை தள்ளிடாமல் எடுத்தழைத்தார். தாகம் தீர ஜீவன் Yes Father. தயவாய் தந்திட்டார். தாகம் தீர ஜீவன் எனக்கு தயவாய் தந்த தெய்வமே, தயவாய் தந்திட்டார். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை தூதர்கள் போற்றும் தூய தேவன் அவர். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். Hallelujah. Hallelujah. அவர் எப்பேற்பட்ட தெய்வம், நம் தாயின் கருவில் நம்மை தள்ளி விடாமல் நம்மை காத்த தேவன். Hallelujah. கண்மணி போல நம்மை பாதுகாத்தார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? Thank you Jesus. Thank you Jesus for reminding us. எங்களை நினைவு கூர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நினைவு கூர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் நான் கர்த்தரை கம்பீரமாய் பாடணும்? அடுத்த பாடல் சொல்லுது, எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்திற்கும் என் கண்ணீருக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். There is no more pain, there is no more sorrows. He is going to turn all my mourning into dancing, and he is going to turn all my sorrows into joy. I'm going to praise his name. அவர் கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் பாட போகிறேன். காரணம், என் வாழ்க்கையில என்னுடைய எல்லா கஷ்டத்திற்கும் என்னுடைய எல்லா நஷ்டத்திற்கும் அவர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஹalleluya. விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. Thank you Lord for keeping a full stop in my life. Yes Jesus. வைத்தீரே முற்றுப்புள்ளியை. Yes Father. என் கஷ்ட நஷ்டங்கள்
more sorrows. என் கஷ்ட நஷ்டங்களுக்கு இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் என் வாழ்விலே. சொல்லுங்கள், இனி கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை. He is going to turn all my mourning into dancing. கைகளை தட்டி பாடுவேன் நானே, கொண்டாடுவேன் கர்த்தர் அவர் நல்லவர் என்று பாடுவேன். கைகளை தட்டி சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வியாதி வேதனைகள் எல்லாம் சொல்லுங்க மறைந்ததே என்னை விட்டு. வியாதி வேதனைகள் எல்லாம் இனி வேதனை அல்ல, மறைந்ததே என்னை விட்டு. குணமானே உன் தழும்புகளால் என் பரிகாரி கர்த்தர். விசுவாசத்தோடு சொல்லுமா, குணமானேன் சுவாமி, உன் தழும்புகளால் சுகம் என்று வேதம் சொல்லுகிறார். என் பரிகாரி கர்த்தர் நீரே. கைகளை தட்டி பாடுவேன் நானே, கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன் நானே, கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே சாபம் இனி இல்லையே. கர்த்தரின் ஆசீர்வாதமே சாபம் இனி இல்லையே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. கைகளை தட்டி பாடுவேன் நானே, கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன் நானே, கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. வைத்தீரே முற்றுப்புள்ளியை இனி கண்ணீர் இல்ல ஆண்டவரே. என் கஷ்ட நஷ்டங்களுக்கு இனி கண்ணீர் இல்லை, கவலை சந்தோஷம் தான், சந்தோஷம் மாத்திரமே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவேன் நானே, கொண்டாடுவேன் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன் நானே, கொண்டாடுவேன் நல்லவர் என்று பாடிடுவேன். அவன் நல்லவர். சொல்லுமா, Lord, you are so good in my life. கர்த்தரின் நல்லவர், என் வாழ்வில் நல்லவராய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லாமே, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இனி கஷ்டமில்லை, நஷ்டமில்லை. He has already made a full stop for all your chaos, for all your problems, for all your worries. Amen. கர்த்தர் வைத்து விட்டார் ஒரு முற்றுப்புள்ளியை. ஹalleluya. எதை குறித்து கலங்க வேண்டாம். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை, ஆண்டவரே அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த போது ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டே. இன்னைக்கு என் வீட்டுல ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த வீட்டுல நான் இனி கவலைப்பட போறதில்ல சுவாமி. எனக்கு நீ ஏற்கனவே என் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க. So Father, I need your anointing to take over this place. சொல்லுவோமா, ஆண்டவரே அக்கினிமயமான நாவுகளை பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டது போல, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டது போல இன்னைக்கு Lord, this moment I want to be filled with that anointing. Father, என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையினால் என்ன நிரப்ப போறீங்க, உங்க அக்கினியினால் என்ன நிரப்ப போறீங்க. வித்தியாசமான பாஷைகளை நான் பேசணும் ஆண்டவரே. கவலையை விட்டு ஒதுக்கிட்டு ஆண்டவரே, I'm not going to think about that. I'm not going to worry about anything. I'm going to pray. Let the Father fill me with His presence. கேப்போம், ஆண்டவரே என்ன நிரப்புங்க, உங்க வல்லமையால உங்க அக்கினியினால என்ன நிரப்புங்கப்பா. Yes Father, கேளுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு கேப்போமா. You are going to fill me this morning, Lord. Yes, Jesus.
நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெற, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், அபிஷேகத்தை எனக்கு தாங்க சுவாமி. கச்சை தொடுவோம் அற்புதம் பெறணும். நிரப்பிடுங்க அவளை போல் பயன்படுத்திடுங்க, பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, அவளை போல் பயன்படுத்திடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியினால மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியில மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. திருவெல்லாவும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, என்னை நிரப்புவீராக, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியில மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியில அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையில பேசுகிறவரே, let me fill with your anointing this morning, Lord. Let me fill with your anointing this morning, oh Father. Rikamala thandara dumara hekurara laba. சொல்லுங்க, Lord anoint me, oh Father. மூழ்கத்தக்கதாய் மூழ்கத்தக்கதாய் நிரப்புவீராக. ஷாகாராஜி அந்தலரே. பேதுருவை நிரப்பின ஆண்டவர்
பவுலை பயன்படுத்தின ஆண்டவர் உன்னையும் நிரப்புவதில் அவர் உண்மையுள்ளவர். கேளுங்க ஆண்டவரே, Lord, this morning, oh Father, anoint me, Lord. அபிஷேகம் நுகத்தை முறிக்குமே, அபிஷேகம் விடுதலை உண்டு பண்ணுமே. கேளுங்க ஆண்டவரே, Lord, anoint me this morning, oh Father. தேங்கின அபிஷேகம் அல்ல ஐயா, நிரம்பி வழிய தக்கின அபிஷேகம் ஆண்டவரே. Lord, let my cup runneth over, oh God. ஆண்டவரே, இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும் சுவாமி. அபிஷேகத்தினால் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக. பழைய அபிஷேகம், பழைய பாஷைகள் ஆண்டவரே, புதிய கிருபைகள், புதிய வரங்கள், புதிய பாஷைகள். Lord, give me a fresh anointing this morning, Lord. Oh, we bless your name. Oh, we bless your name. We bless your name. ஒருவேளை பலவிதமான யோசனைகள் உனக்குள்ளே தோன்றிக் கொண்டிருக்கலாம். What am I going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? வேதம் சொல்லுகிறது, பவுல் இப்படியாய் சொல்லுகிறான், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். If you love your God, do not worry about anything. You are already in his mind. கர்த்தர் உன்னை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நீ தேவனால் அறியப்பட்டிருக்கிறாய். எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த காலவெல்ல, I just want to remind you this morning. ஆபிரகாமிற்கு கர்த்தர் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிட சொல்ல பொழுது நடந்தது எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அவன் எதையும் பற்றி கவலைப்படல. He just obey God. ஆண்டவரே, நீ சொல்வதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். பிள்ளையாண்டான் கேட்டான், ஐயா அப்பா, பிறகு இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, தகனப்பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி. ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். பின் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் அந்த இடத்துல இப்படியாய் அந்த இடத்திற்கு பெயரிட்டானாம், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். Whatever your situation may be, you know your God is Jehovah Jireh. On the mountain of the Lord it will be provided. தேவனுடைய பர்வதத்திலே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உன்னுடைய கவலைகள், உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் யெகோவா ஈரே என்பதை மாத்திரம் இந்த காலவெளியில் அறிக்கை செய்துவிடு. இந்த காலவெளியில், Lord, you are Jehovah Jireh in the life of our life. I'm going to praise your name. நீர் பரிசுத்த தேவன், நீர் வல்லமை உள்ள தேவன். உம்மை தொழுகும்படி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே. கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்பாய் சொல்லுமா. வல்லமை தேவன் நீர் வல்லமை உள்ள தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம். அர்ப்பணிப்பாய் ஆண்டவரே. நீர் தேவன், நீர் ராஜா, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடுதே, கேருபீன் சேராபீன்கள், கேருபீன்களும்
தேவன் நீர். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, உம்மை போல் தேவன் இல்லை. சொல்லுங்க அப்பா. பூமியில் பரிந்திடவே உம்மை போல் தேவன் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லையே. பூமியில் பரிந்திடவே அற்புத தேவன் நீர். அற்புத தேவன் நீரே. Yes, Father. என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே. கால வேளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பவுல் இப்படியாய் சொல்லுகிறான், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனவே நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்படுத்த மாட்டீர். ஆண்டவரே, அதை தாங்குறதுக்கு பலனை தருவீங்க. ஆண்டவரே, ஒருவேளை இப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நாங்கள் மிகவும் நொந்து போய் இருப்போம்னு சொன்னா, ஆண்டவரே நாங்கள் கேட்கிற செய்திகள் எங்களை ஒரு மாதிரி ஆண்டவரே அலைக்குலைத்திருக்கும் என்று சொன்னால், ஒன்றை மாத்திரம் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். You are Jehovah Jireh on the mountain of the Lord, it will be provided. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவரே, you are going to turn all our sorrows into joy, all our mourning into dancing, all our sickness, all our pains, and you are going to turn all that out of my life, Father. We bless your name. We bless your name. We bless your name, O God. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் இருதயத்திலே தாரும் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கையிட, நீர் எங்களை காண்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும், Lord, give us that reverence in our hearts, O Father. The reverence in our hearts, O Father. The fear of God should be there in our hearts, O God. Help us to completely surrender at your feet, O Father. We know you are Jehovah Jireh on the mountain of the Lord. It will be provided. All that we seek, all that we think, all that we worry about, all that is pulling us down, this morning we want to declare He is Jehovah Jireh, and on the mountain of the Lord it will be provided. Yes, Father. ஒன்றுமில்லையே என்று இருக்கிற எங்களுக்கு, Lord, we know you are Jehovah Jireh of our lives. எங்க வாழ்க்கையில் ஐயா கலக்கங்கள் வேதனைகள் மத்தியிலே நாங்கள் ஆண்டவரே வாழ்க்கை தரத்தை ஆண்டவரே மாற்றிக்கொள்ளலாம் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, Father, thank you for reminding us that you are Jehovah Jireh and things will be provided. A God who provides. நீர் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உம்முடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. Help us to cling on to that, oh Father, and help us to acknowledge that you are faithful thus far. இன்று வரைக்கும் நீங்க உண்மையுள்ளவரா எங்க வாழ்க்கையில இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட இருங்கப்பா. மீதியான நேரம் முழுவதும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அந்த புதிய நாளிலே ஆண்டவரை நாம் ஆராதித்தோம், அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொண்டோம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியம். அவருடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இப்பொழுதும் கூட நாம் வேதம் வாசிக்க வேண்டிய நேரம். நாம் இருக்கிற இடங்களில் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய கரங்களில் வேதாகமத்தை வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் 24வது சங்கீதம் 1-10 வசனங்கள் முடிய நாம் யாவரும் ஒன்றாய் இணைந்து சேர்ந்து வாசிப்போம். மீண்டுமாய் சொல்கிறேன், இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் 24வது சங்கீதம் 1-10 வசனங்கள் முடிய நாம் சேர்ந்து இணைந்து வாசிப்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். நாம் இப்பொழுதும் கூட நாம் இந்திய தேசத்துக்காய் ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில காரியத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அகிம்சையை பற்றி நாம் நினைக்கிற பொழுது நம் நினைவில் வருகிறது மகாத்மா காந்தியடிகளைத்தான். காரணம், ஆங்கிலேயர்களால் இந்திய தேசம் அகப்பட்டு கொண்டது. அவர்களிடம் இந்திய தேசம் அவருடைய ஆளுகை கீழாக இருந்தது. இவர்களிடமிருந்து இந்திய தேசத்தை மீட்டுக்கொள்ளும் பொருளாக இந்த மகாத்மா காந்தியடிகள் மிகவும் போராட்டம் செய்தனர். இறுதியில் வெற்றி சிறந்தனர். அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு இன மக்களையும் பாவ சேற்றிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக நமது சொந்த இரத்தத்தையே நமக்காக சிந்தினார். அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார், நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் பொருட்டாக. ஆகவே நாம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். இந்த இந்திய தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு இன மக்களும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தையும் அவருடைய அன்பையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நாம் இந்திய தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு இன மக்களும் ரட்சிப்பை அடைய வேண்டும். அதற்காக நாம் பாரத்தோடு நாம் செவிக்கலாம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி பாரத்தோடு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த இன மக்களில் யாவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் பாரத்தோடு நாம் செபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற ஆண்டவரே, என் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஐயா, இந்த இந்திய தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. என் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, ஒவ்வொரு இன மக்களையும் ஆண்டவரே அப்பா தமது அன்பினாலே ஆண்டவரே நீர் நேசிக்கிறவர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ரட்சிப்பீராக. ராஜா, ஆண்டவரே, அவர்களை ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு இன மக்களையும் கர்த்தாவே உமது ஓங்கிய புயங்களை கொண்டு உமது அன்பினாலும் மிகுந்த கிருபையினாலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இறங்கி என் தேவனே உமது இரத்தத்தை அவர்கள் மீது ஊற்றி ராஜா அவர்களை ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் ரட்சிப்பின் கரத்தை நீட்டி இந்த இந்திய தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்ற என் நல்ல தகப்பனே அப்பா, உமது ஆண்டவரே கர்த்தாவை கிருபை விளங்கட்டும். ஐயா, உம்முடைய அன்பு இந்திய தேசத்தின் மேல் ஆண்டவரே விளங்கட்டும். தகப்பனே, ஆண்டவரே நீர் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு இன மக்களையும் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஐயா, பெரிய எழுப்புதலை இந்த இந்திய தேசம் சந்திக்கட்டும். ஐயா, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக பரிசுத்தவான்களின் இயக்கம் ஆண்டவரே அப்பா, அநேக பரிசுத்தவான்கள் சிந்தின ஆண்டவரே ரத்தம் ஆண்டவரே அது ஆண்டவரே கர்த்தாவே விருதாவாய் போகாதபடி தகப்பனே அவர்களை கர்த்தர் நினைத்தருளி இந்த இந்திய தேசத்தை ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. அப்படியா இந்திய தேசத்தை ரட்சித்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உடைய கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் அறிவிப்புகள், நாள்தோறும் நீங்கள் குடும்பத்தோடு ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள்
விசுவாசிக்கிறோம். குடும்பமாய் ஜெபியுங்கள். முக்கியமாக நம்முடைய இந்தியாவினுடைய சமாதானத்திற்காக தயவுசெய்து ஜெபியுங்கள். பார்டரில் நல்ல சமாதானத்தோடு மற்ற நாடுகளோடு நம்முடைய நாடும் சமாதானமாக இருக்க கத்த கிருபையால் அங்கு சமாதானம் நிலவ நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்கிறோம். மற்றும் அமெரிக்க தேசத்திற்காகவும் இஸ்ரேல் தேசத்திற்காகவும் மற்ற எல்லா நாடுகளுக்காகவும் நம்முடைய சகோதர சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்கிறோம். ஒவ்வொரு சண்டே வர்ஷிப் யூடியூப்பில் இருக்கிறது. நாங்கள் அந்த லிங்க் அனுப்புவோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சண்டே மென்ஸ் ஃபெலோஷிப் 11 மணிலிருந்து 12 மணி வரை இருக்கும். போன வாரம் அது கொஞ்சம் தள்ளி போனது. இந்த வாரம் சரியாக 11லிருந்து 12 மணி வரை நடைபெறும். டெய்லி டிவோஷன் பாஸ்டர் அவங்க ரெகுலராக அனுப்புகிறாங்க. நீங்கள் அதை நாள்தோறும் காலைல நீங்கள் பார்த்து அதை தியானித்து அந்த நாளை ஆரம்பிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். எல்லா புதன்கிழமைகளும் பைபிள் ஸ்டடி இருக்கிறது. 6:45 மணி முதல் 8 மணி வரை இருக்கிறது. பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் கூகுள் மீட்டில் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உற்சாகப்படுத்துகிறோம். எல்லா டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ், டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே விமென்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப் கான்ஃபரன்ஸ் காலில் 11 மணிலிருந்து 1 மணி வரை நடைபெறுகிறது. எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் யூத் மீட்டிங் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் கூகுள் மீட்டில் நடைபெறுகிறது. உங்கள் யூத் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான வாலிப சகோதர சகோதரிகளை கலந்து கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். எல்லா வெள்ளிக்கிழமை இரவு நைட் ப்ரேயர் 10 மணியிலிருந்து 11 மணி வரை 1 மணி நேரம் தான் அநேகர் கலந்து கொள்கிறீங்க. இன்னும் அநேகரை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜெப குறிப்புகள் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து நீங்கள் எங்களிடம் சொல்லுங்கள். அதற்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 6லிருந்து 8 மணி வரை சண்டே ஸ்கூல் த்ரூ கூகுள் மீட்டில் நடைபெறுகிறது. உங்கள் குழந்தைகளை நீங்கள் தயவுசெய்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நல்ல பிரயாசப்பட்டு எல்லா சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிஸ் நடைபெறுகிறது. நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி அதில் கலந்து கொள்ள நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். செயின் ப்ரேயர் நம்முடைய சபையில் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஸோ செயின் ப்ரேயரில் கலந்துக்கிறவங்க ஒவ்வொரு மணி நேரம் தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் பேர் கொடுக்காமல் இருந்து உங்கள் நேம் அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆனிவர்சரிக்காக நாங்கள் ஆல்ரெடி நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் தொடர்ந்து ஆனிவர்சரி மெசேஜ்க்காக ப்ரே பண்ணுங்கள். அதுக்கான ஆயத்தங்களை அது சரியாக நடக்க வேண்டும் என்று அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். மற்றும் நம்முடைய போதருக்காக குறிப்பாக செபியுங்கள். போதருக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் குறிப்பாக செபியுங்கள். என போதகர் அநேக இடங்களில் சென்று வருகிறார். ஊழியத்தின் நிமித்தமாக அவருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வாரத்தின் பிறந்த நாள் மற்றும் மனநாள் காண்கிறவர்கள் இன்று 16ஆம் தேதி ராகுல் டேவிட், 17ஆம் தேதி வானியா ஷெர்லின், 17ஆம் தேதி சுமதி வீரமணி, 18ஆம் தேதி ஜஹேல் ஸ்டீவ், 18ஆம் தேதி ஏ சாமுவேல். மற்றும் மனநாள் காண்கிறவர்கள் 22ஆம் தேதி ஜாக்கப் பகவதி அண்ட் சிஸ்டர் சுஹ்னா, அண்ட் 22ஆம் தேதி ஜமுனா அண்ட் பால் முரளி அவர்கள். இவர்களுக்காக நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளை கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிறதான பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் நீ தாமே அவர்களை ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டில் இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்தில் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இதோ திருமண நாளை காண்கிறதான பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கர்த்தாவை இணைத்திருக்கிறீர். அவர்களை ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்பட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் சர்வலோக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னத்திற்குள் இந்த காலை வேளையில் உங்களை வரவேற்கிறேன். ஆமென். வசனத்தை கேட்கிற நேரம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய வார்த்தையின் மூலமாக. 21 வாரங்கள் கட்டுக்குள் இருந்தாலும் அவருடைய வார்த்தை நமக்கு தாராளமாக வந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரங்களைப் போல இந்த வாரத்திலும் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம்.
கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன் பேசட்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும், சாகிறது நலமாயிருக்கும் என்றான். Now Lord, take away my life, for it is better for me to die than to live. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் உள்ள ஒரு சிறு காரியங்களை முன்னிட்டு இந்த காலை வேளையில் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்தில் முதன்மையான தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனங்களோடு யோனாவின் தீர்க்க தரிசனமும் இடம்பெற்றுள்ளது. யோனா 2ஆம் யெரொபெயாம் காலத்தில் வாழ்ந்தவன். இவன் மூலமாக இஸ்ரவேல் உயர்த்தப்பட வேண்டும் என்று ராஜா முயற்சி செய்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தனது சொந்த ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்ட போது சந்தோஷமாக போனவன் அநேக வருடங்கள் கழித்து தனது ஜனங்கள் எதிரிகளை மேற்கொண்டு அவர்கள் இடங்களை கைப்பற்றும் வரை உற்சாகமான செய்திகளை சொல்லி வந்தான். இதோடு அவனுடைய வேலை முடிந்திருந்தால் இவனும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய தரிசனத்தை தந்து எதிர்பாராத ஒரு எச்சரிப்பின் செய்தியை அசீரிய தலைநகரமான நினிவேக்கு கொண்டு செல்லும்படி அவனை அனுப்பினார். நினிவே தெய்வ பயமற்ற ஒரு நகரம், புறஜாதியாரின் அக்கிரமம் நிறைந்த ஒரு இடம் அது. யோனா கொஞ்சம் அதை எதிர்பார்க்கவில்லை, யோனா விரும்பவும் இல்லை. நாம் வாசிக்க கேட்டோம், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று ஜெபித்தாரே. சரியான நோக்கத்தோடு இந்த ஜெபத்தை யோனா செய்திருந்தால் இது அவருடைய சிறந்த ஜெபமாயிருந்திருக்கும். யோனாவின் வாழ்க்கையில் முக்கிய தேவை அவன் சுயத்திற்கு சாக வேண்டியது தான். அவருடைய வாழ்க்கை மாம்ச சிந்தையுள்ளவர்களுக்கு அவர்கள் அறியாமையை, அவர்களுடைய பேதமையை உணர்த்தும் ஒரு சிறந்த பாடமாக இருக்கலாம். குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுயம் விரும்பப்படாதது, சுயம் அநாகரிகமான ஒரு குணம். இந்த காலை வேளையில் அந்த பெரிய தீர்க்கதரிசி யோனா தன்னுடைய சுயத்திற்கு சாகவில்லை. சுயத்திற்கு சாகாமல் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. அதை அறியாமல் அவனுடைய நீண்ட அந்த வாழ்க்கை என்றால் நம்மை பொறுத்தளவில் ஊழியம் நடந்து வந்தது. சுயசித்தம் யோனாவில் ஒரு முரட்டாட்டத்தை உருவாக்கினது. அவன் தேவனுக்கு எதிராக, இந்த உலகத்திற்கு எதிராக, ஜனங்களுக்கு எதிராக அவன் செயல்படத் தொடங்கினான். நினிவேக்கு போவதில்லை என்று அவனாக தீர்மானித்து கொண்டான். கீழ்ப்படியாமை நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. தேவ சமூகத்தை விட்டு யோனா ஓடினான். தேவனின் கண்களுக்கு மறைவான இடத்தை தேடினான் யோனா. ஆம், யோனா சென்ற திசையில் வசதியாக தர்ஷீஷுக்கு செல்லும் கப்பலை கண்டு தான் தெரிந்து கொண்ட மறைவிடத்திற்கு அவன் செல்ல புறப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி தேவனோடு போக நினிவே இருந்தது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவ ஐக்கியமில்லாமல் அவன் தனித்து போக தர்ஷீஷும் இருந்தது. நினிவே கீழ்ப்படிதல், தர்ஷீஸ் கீழ்ப்படியாமை. இந்த காலை வேளையில் இதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். உழைக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆனால்
கீழ்ப்படிந்து செய்கிறோமா, நாம செய்கிறோமா? தர்ஷீஷ் என்றால் கெத்செமனே இல்லை, அங்கு கடினமான கல்வாரி பாதை இல்லை, சிலுவையும் இல்லை, மட்டுமல்ல ஆராதனையோ ஐக்கியமோ மகிழ்ச்சியும் இல்லை. ஆஸ் யூ லைக் இட். தர்ஷீஷை சொல்லக்கூடுமானால் உடைய விருப்பம் போல நடப்பது, விருப்பம் போல செய்வது. மனிதனின் வழி மரண வழி. ஞானி சொல்லுகிறார், மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள். தர்ஷீஷ் அப்படித்தான். இன்றைய தர்ஷீஷ் இங்கிலாந்து, லண்டன் அந்த பகுதி, அதுதான் தர்ஷீஷ் என்று அறியப்படுகிறது. பூகோள ரீதியாக இன்றும் அங்கே அப்படித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் தேவனுடைய இரக்கத்தையும் நியாய தீர்ப்பையும் அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. யோனா புயலை அமர்த்த அவன் கடலில் வீசப்பட்டான். தேவன் ஆயத்தம் பண்ணின மீன் அவனை விழுங்கி போட்டது. நமக்கு தெரியும் சரித்திரம், யோசித்து பாருங்கள். அந்த உயிருள்ள கல்லறையிலிருந்து மறுபடியும் வெளியே தள்ளப்பட்டான். மறுபடியும் தேவனுடைய வார்த்தை அவனை சந்தித்தது. புதிய தரிசனம் பெற்று தேவன் சொன்னதை பிரசங்கிக்க நினிவேக்கு அனுப்பப்பட்டான் யோனா. இப்போது யோனா கீழ்ப்படிந்தான். ஒரு கணம் சுயம் சிலுவையில் அறையப்பட்டது போல் இருந்தாலும் மறுகணமே அது வெளியே வருகிறது. தன்னுடைய வேலையை முடித்து ஜனங்கள் மனம் திரும்பிய போது திருப்தி அடைந்தவன் தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை அவரது இரக்கத்தின் மிகுதியால் அந்த ஜனங்களை விட்டு விலக்கிய போதோ ஏமாற்றமடைந்து மகா உக்கிர கோபமடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிரசங்கித்து ஜனங்கள் மனம் திரும்பியது அவனுக்கு சந்தோஷம், உற்சாகம், திருப்தி. ஆனால் அவனுடைய பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய கோபாக்கினையை ஆண்டவர் அவளை விட்டு விலக்கிற போது அவனுக்கு அது ஏமாற்றம். சரி, யோசித்து பார்க்க வேண்டும். யோனாவின் மனநிலை, த ஆட்டிடியூட். தனது வார்த்தைகள் பொய்யாய் போய்விட்டதே, தான் சொன்னது நிறைவேறவில்லையே, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது வேறு, ஆனால் இவன் சொன்னபடி நினிவே அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் இவனுடைய எதிர்பார்ப்பு. இன்று ஊழியம் செய்கிறோம் ஆத்துமாக்களுக்காக, நம்ம அதே நிலைதான், சற்று வித்தியாசமாக நாம் சொல்லுகிறோம். தன் பெயர் கெட்டுவிட்டது, எல்லாம் போச்சு, என்ன செய்கிறது, அங்கலாய்க்கிறான். நகரத்தின் வெளியே ஆமணக்கு செடியின் நிழலில் உட்கார்ந்து அதிக கோபத்துடன் ஒரு சிறு பிள்ளையை போல முறுமுறுத்துட்டு இருக்கான். கடைசியில் புழு அரித்த ஆமணக்கு செடியின் கீழ் அவமானப்பட்டவனாக, மகிமையின் ஊழியத்தை இழந்தவனாக சுயத்தின் பலனை அனுபவிக்கிறான். அங்கே யோனாவின் வாழ்க்கை தரும் சில காரியங்களை நாம் இங்கே கவனிப்போம். வரிசையாக ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். எல்லாம் சரியாக இருக்கும் வரை அற்புதமான ஊழியம். என்னது? எல்லாம் சரியாக இருக்கணும் ஊழியம் செய்ய, அப்படின்னா ஊழியம் செய்வோம். ஆனால் சூழ்நிலை எதிராக அமைந்தபோது யோனா உடைந்து போனான். நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய நிலைமை என்ன? அப்படியே தான். எல்லாம் சரியாக இருந்தால் செய்கிறோம், போகிறோம், வர்றோம், உற்சாகமாக இருக்கிறோம். அதாவது நாம் எதிர்பார்க்கிற சரி எல்லாம் சரியாக இருந்தால் என்றால் நாம் ஒரு காரியத்தை நிர்ணயித்துக் கொள்கிறோம். அதன்படி சரியாக இருந்தால் நாம் சரியானுங்கிறது ஒருபோதும் நம்ம நினைக்கிறது இல்லை. சூழ்நிலை சரியாகணும், சபை சரியாகணும், சமுதாயம் சரியாகணும், நம்ம ரெடி ஊழியம் செய்ய, பிரசங்கிக்க. தேவன் நம்மை சோதனைகளுடைய நடத்தி நாம் சுயத்துக்கு சாகவும் நல்ல ஊழியம் செய்ய, அவருடைய சித்தம் செய்து அவரை மகிமைப்படுத்தவும் அமைதியோடு அவருக்காக
காத்திருக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நாம் செய்ய நாம் நம்முடைய சுயம் சாகணும். அதற்காக நாம் காத்திருக்க ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போது எல்லாம் சரியாக இருக்கும் வரை யோனா ஊழியம் செய்தார். சற்று மாறுபடும் போது, தேவ சித்தம் அங்கே வெளிப்படும் போது அது அவருக்கு பிரியமில்லை, ஓடுகிறார். இன்னொன்று, தனது விருப்பத்துக்கு ஒத்து வருவரை தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக உழைத்தார். எல்லாம் தன்னுடைய விருப்பத்தின்படி. நான் சொன்ன அதே பாயிண்ட் தான், முதல் பாயிண்ட் தான். கொஞ்சம் ஆழமாக போனால் தான் விரும்புவது நடக்கணும், அப்போ செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நம்ம பார்க்கிறோம்? அதையே தான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய சித்தம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். ஊழியம் கர்த்தருடையது. அந்த ஊழியத்தை நாம் இந்த உலகத்திற்கு, இந்த ஜனங்களுக்காக நாம் செய்கிறோம். அதில் அவருடைய சித்தம் நிறைவேறாமல் எந்த ஊழியமும் வெற்றி அடையாது. அவருடைய சித்தம் மட்டுமே செய்ய வேண்டிய நிலை வந்தபோது விலகி போனான் யோனா. சாதகமாக இருக்கும்போது மட்டுமல்ல, ஊழியம் எப்போதும் தேவனுக்கு எதிராக இருப்பவர்கள் மத்தியில், அல்லது சொல்லப்போனால் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில், பாவிகள் மத்தியில், ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி, அவரை பற்றி சொல்லும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். ரட்சிக்கப்பட தேவையில்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் ரட்சிக்கப்படுகிற ஒரே பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில். அல்லேலூயா. ஒரு பாவி நிமித்தம் ஆண்டவருடைய ஊழியம் பாவிகள் மத்தியில். ஆண்டவர் நம்மை அனுப்புவது இந்த உலகத்தில். அங்கே நாம் தேர்வு செய்து கொண்டிருக்க முடியாது. அது சரியா, நமக்கு விருப்பமா? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் யோனாவின் வாழ்க்கை மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும் நம்ம. இன்னொன்று, தேவனுடைய பணி செய்யும் ஆவி முற்றிலும் இல்லாத ஒரு மனிதனாக யோனா காணப்பட்டான். அந்த ஸ்பிரிட் இல்லை, இட்ஸ் லைக் எ ப்ரொஃபஷன். அங்கே இருந்தால் அந்த ஊரில் வேலை செய்துட்டு இருந்தான், அந்த ஊரில் ஊழியம் செய்தான், பிரசங்கித்தான். இப்போ நினிவேக்கு போக சொல்கிறாரு. அங்கே அப்படித்தான் அவன் போகாமல் மறுத்ததுக்கு காரணம், அவனுக்கு பாரம் இல்லை. தன்னை தேவனுக்கு வைராக்கியமுள்ள மனிதனாக எண்ணிக்கொண்டாலும் தேவனிலோ மனிதரிலோ அன்பற்றவனாயிருந்தான். அன்பிருந்தால் நிச்சயமாக கீழ்ப்படிவான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பான். அன்பில்லை, பிறர் மேல் அவனுக்கு எந்த பரிவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கள் சொந்த காரியங்கள், தங்கள் சபை, தங்கள் குடும்பம் என்று தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் மட்டும் நினைத்து உழைக்கும் ஆத்தும பாரமற்ற ஊழியக்காரனுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு அனைவரும் அப்படி தாங்க செய்கிறாங்க. மிஞ்சி போனால் என்னுடைய சபை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், அந்த உலகளாவிய ஒரு எண்ணம் உண்டாகவில்லை. ஆத்துமாக்கள் எங்கும் இருக்கிறார்கள். யோவான் 21வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பரமேறுவதற்கு முன்பாக கடைசியாக தன்னுடைய சீஷர்களை சந்திக்கும் போது கடற்கரையில் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் அதிகமாக என்னில் அன்பு கூறுகிறாயா, என்னை நேசிக்கிறாயா? 3 தடவை கேட்டார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் திரும்ப திரும்ப. அவன் சொன்ன, நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதை நீரும் அறிவீர். அப்படியானால் ஆடுகளை மேய்ப்பாயாக. நீ என்ன நேசிச்சின்னா, நீ என்னுடைய ஆடுகளை மேய்க்கணும். நேசிக்கிறேன் என்று சொல்லி விருதா இருக்க முடியாது. நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆவியும் இல்லாமல், அனலும் இல்லாமல், அல்லது ஒன்றும் சரியில்லாமல் சொல்லிக்கிட்டு விருப்பம் இல்லை அப்படின்னு பல காரியங்களை கொண்டு வரக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஊழியத்தை செய்யணும். ஊழியத்தை செய்ய அவர்கள் மேல் நமக்கு அன்பு இருக்கணும். அவர்களும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்களுக்கு பிறரை பற்றிய எந்த பாரமும் இல்லாமலே செய்கிறார்கள் அநேகர். தேவனை பின்பற்றுவது அதிக விலையுள்ள ஒரு தியாகத்தை செய்யாமல் ஊழியம் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் அதை அறிந்து கொள்வோம். அதிக விலையுள்ள ஒரு தியாகம் இல்லாமல்
தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஏதோ வேலை என்று செய்வதல்ல அது. பணி செய்யும் ஆவி வேண்டும். பணி செய்ய, ஊழியம் செய்ய தேவனுடைய கர்த்தருடைய ஆவி வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம என்ன தியாகம் செய்திருக்கோம், என்ன தியாகம் செய்கிறோம், என்ன ஆவியில் நம்ம ஊழியம் செய்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவதாக ஒரு காரியம், தேவனை விட்டு விலகி ஓடுகிறவனாயிருந்தான். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன், அவனுடைய பாஸ் ஆண்டவர், கடவுள், எஜமான் தேவன். வேலை செய்கிறவன் எஜமான விட்டு ஓடி போகிறான். அவன் தேவனை விட்டு ஓடுகிறவனாயிருந்தான். நாமும் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது தேவ சமூகத்தை விட்டு விலகி போக விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஆதாம் தனது ஒரே பாவத்தால் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். ஆதாம் மறைந்து கொண்டான். தேவன் ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான பகல் வேளையில் வந்து அவனை சந்திப்பார், ஏவாளை சந்திப்பார். அவர்கள் நல்ல ஐக்கியப்படுவார்கள். திடீரென்று ஆதாமை காணோம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நமக்கு தெரியும் அந்த சம்பவம். அவன் மறைந்து கொண்டான். தேவனுக்கு முன்பாக வர முடியவில்லை அவன். ஏனென்றால் அவன் அதை அறிந்திருந்தான். நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாத போது பாவம் வந்தது. பாவம் அவனையும் தேவனையும் மறைத்து விட்டது. தேவ சமூகத்தை விட்டு நாமும் விலகி போக விரும்புகிறோம் கீழ்ப்படியாத போது. யோனாவுக்கு தனது இஷ்டப்படி சில வசதிகளும் கிடைத்ததுதான் உண்மைதான். தேவ ஆசீர்வாதத்தை போல சாத்தானும் சில வசதிகளை தருகிறான். பார்த்தீங்கன்னா, யோனாவுக்கு கப்பல் ஆயத்தமாக கொஞ்சம் கேளுங்க. நான் நினிவேக்கு போக மாட்டேன்னு ஓடுறான், வெளியே வந்து ஓடுறான், டக்கில் ஓடுறான்னு வச்சுக்கோமே. அது கப்பல், இன்னொரு கப்பல் ஆயத்தமாக இருக்கு. அதுவும் எங்கே? தான் விரும்பும் இடத்திற்கு செல்ல. ஸோ தேவனை போல சாத்தான் சில வேளை நம்ம லியூர் பண்ணுவாது, அப்படியே நம்மளை, அது ஒரு வஞ்சனை. அப்போது நமக்கு சில வசதிகளை கொடுப்பான், நல்லா தான் இருக்கும், அதில் கவனமாக இருக்கணும். நினிவே கஷ்டம், நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் தர்ஷீஷ் சுகம், டேக் இட் ஈஸி. ஸோ பின்வாங்குதலின் சங்கடமான ஒரு நிலை சாத்தான் அதில் நமக்கு தரும் இன்பம், சுகம். பின்வாங்குதல்னு ஒன்று கஷ்டம்னு நினைக்காதீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் பின்வாங்குதல், அவர்கள் ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு அதில் ஒரு ப்ளஷர். குடிப்பழக்கத்தை வச்சுக்கோமே. இப்போ போலாம் போடுறான், குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். நல்லா அழகாக போடுறான், ஆனால் சின்னதாக போடுறான், யாரும் படிச்சிடக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் தெரியுமா உங்களுக்கு, குடிக்கும்போது ஜென்டில்மேன் அப்படி கிளாஸ் எடுத்துட்டு ஃபார் யுவர் ஹெல்த் சியர்ஸ்ன்றான். அவன் சொல்கிறான் ஃபார் யுவர் ஹெல்த்னு 2 பேரும் சொல்கிறானுங்க கப்பை வச்சுக்கிட்டு. மாறி மாறி சொல்கிறான். அவனுடைய ஹெல்த்துக்காக, அவனுடைய ஆரோக்கியத்துக்காக குடிக்கிறானா. குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். இப்படித்தான் சாத்தானுடைய வஞ்சனையான காரியம். வெளியே தெரியாது, சுகமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். எங்கள் புயலின் மத்தியிலும் அமைதியாக தூங்குறான் யோனா. எப்படிங்க பண்ண முடியும்? எப்படி தூங்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புயல்னா என்ன செய்ய? காத்தில்ல, அப்படியே படகு கவிழும், கப்பல் அசையும், ஆடும், உட்கார முடியாது, வாந்தி வரும், தலை சுத்தும், சீ சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைதியாக தூங்குறான். தனது பயங்கர நிலையை உணராத மனமும் உணர்வில்லாத நிலையும் நியாயத்தீர்ப்பின் பயங்கரத்திற்கு முன் நிற்கவே முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், பயங்கர நிலையை உணராத மனமும் உணர்வில்லாத நிலையும் நியாயத்தீர்ப்பின் பயங்கரத்திற்கு முன் நிற்கவே முடியாது. 5ஆவதாக, தேவன் யோனாவை பின்தொடர்ந்தார். அவனை விட்டுல, ஓடுறான், விடாமல் பின்தொடர்ந்தார். அவனை நேசித்தார், அவனில் அன்பு வைத்தார். பல கஷ்டங்களால் புத்தி தெளிந்தான். அதுக்குள்ள பல கஷ்டங்கள் பட வேண்டியிருந்தது.
இளையகுமாரனுடைய சம்பவத்தில் நமக்கு தெரியும். நல்லா இருந்தான், சில பிள்ளை நல்லா அனுபவிச்சுட்டு தான் இருந்தான். புத்தி கட்டு போச்சு, வெளியே போனான், எல்லாவற்றையும் இழந்தான். அதற்கு பிறகு புத்தி தெளிந்தது இல்லை? லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது பரிதாபம். புத்தி தெளிந்தான். யோனா இங்கே ஆண்டவர் அவனை விட்டுவிடவில்லை, பின்தொடர்ந்தார். அவன் புத்தி தெளிந்தான். நாமும் சுயநீதியிலும் பாவத்திலும் நிலைத்திராதபடி நம்மை தடுக்கிற தேவனுடைய இரக்கங்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய பலன் அல்ல, ஆண்டவர் அந்த சுயநீதியிலும் பாவத்திலும் நாம் நிலைத்திராதபடி அவர் தடுக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். கடிந்து கொண்டாலும் காயப்படுத்தினாலும் அவருடைய அன்பின் மார்பில் சேர்த்துக்கொள்ளும். அவருடைய அன்புக்காக நாம் சந்தோஷப்படுவோம். நாம் அவரை காயப்படுத்துகிறோம், அவரை கஷ்டப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். இருந்தாலும் நம்மை அவருடைய அன்பின் மார்பில் சேர்த்து கொள்கிறார். அத்தனை பெரிய அன்பு. அதற்காக எப்போதும் நாம் சந்தோஷப்படணும். இங்கே பாருங்க, யோனாவின் கூட பிரயாணித்தவர்கள் அவனுடைய கீழ்ப்படியாமையின் பலனை அவர்கள் கண்டார்கள், அவர்களும் அனுபவித்தார்கள். கப்பல் பயங்கரமான புயலில் மாட்டிக்கொண்டது. எனவே அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பினார்கள். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. நாமும் பல கஷ்டங்களை நஷ்டங்களை அடைந்து நாம் நொறுங்கி போன பிறகுதான் ஆண்டவருக்கு நேராக நாம் திரும்புகிற பழக்கம் வந்துடுவோம். நமக்கு தெரியும், அடிப்படை தெரியும், ஆனால் நாம் பின்வாங்கி போகிறோம். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற தேவனை விட்டு நாம் விலகி போகிறோம். எனவே பெரிய கஷ்டங்களை, காரியங்களை, நஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. நேராக சொன்னதை கேட்டதும் வந்துட்டா பிரச்சனையே இல்லை, அதுவும் நமக்கு தெரியும். தேவனுடைய அன்பின் கரத்தில் பறந்து சென்று அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் கடினமான அனுபவங்களோடு நாம் வருகிறோம். அவரண்டை அப்படி வருவது பரிதாபமானது. அப்படி ஒரு நேரத்திற்காக நாம் காத்திருக்க தேவையில்லை. இது கர்த்தரை தேடும் காலம். அல்லேலூயா. தேடுவோம் உண்மையான உள்ளத்தோடு, பாரத்தோடு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வருகிறார். அநேக காரியங்களில் நாம் சென்று விட்டாலும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். யோனா எந்த நன்மையும் செய்யும் முன் தன் சுயத்திற்காக சாக வேண்டியிருந்தது. அவன் எதுவும் செய்யலை. அந்த ஜெபத்தை பண்ணும்போது நாம் வாசித்தது போல அதுக்கு முன்னால் அவன் எதுவும் செய்யலை. அதுக்கு முன்னால் அவன் சாக வேண்டியிருந்தது. சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதற்கு யோனா பெரிய பாடம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமது பாவங்களுக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றார். நாம் பாவத்துக்கும் சுயத்திற்கும் கட்டாயம் மரிக்க வேண்டும். யோனாவின் வாழ்க்கையில் தேவன் அவன் சுயத்தை அறிந்து அன்போடு அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். சாவுக்கு மிக அருகில் ஆழங்களில் தேவன் யோனாவின் ஜெபத்தை கேட்டார். பழைய யோனா ஒளிந்து போயிருந்தாலும் சுயத்துக்கு அரைகுறையாகவே செத்ததாக தெரிகிறது. முற்றிலும் சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தரையே இயேசு பயன்படுத்த முடியும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். யாரும் அரைகுறையா செத்திருக்கான், இனி பிழைக்க மாட்டான், கோமா ஸ்டேஜு, நோ யூஸ், கட்டுகம் கிடைக்குமா கிடக்கிறான் அப்படி அவனை அடக்கம் பண்ண மாட்டாங்க, முடியாது. அதுபோல் முற்றிலும் அர்ப்பணிக்காத, முற்றிலும் சுயத்திற்கு மரிக்காத, முற்றிலும் சிலுவையில் அறையப்படாத ஒருத்தரை ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் உபயோகிக்க முடியாது. மரணத்தின் ஆழத்திலிருந்து தப்பிய போது எங்கே அனுப்பினாலும் போக ஆயத்தமாக இருந்தான் யோனா. கஷ்டப்பட்டான். இன்னொன்று, யோனா அரைகுறையாக சுயத்திற்கு செத்தவன். இப்போ தான் சொன்னேன், மீண்டும் அதை சொல்லுகிறேன். அவன் அரைகுறையாய் செத்தவனானால் அவனுக்கு கஷ்டத்தை சகிக்க முடியல, தாங்க முடியல. செத்தவனுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவன் அரைகுறையாக தானே செத்தான்.
அரைக்குறையாக தான் சுயத்துக்கு செத்தான். ஸோ இன்னும் கொஞ்சம் அவனுக்கு உணர்வு இருக்குது. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், சுரணம் இருக்கக்கூடாது. சுயத்துக்கு செத்துட்டா சுரணம் இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னா என்ன? இன்னைக்கு யாரும் ஒரு வார்த்தை சொன்னா ஐயோ, எங்கள் ஊழியத்தில் சொல்கிறாங்க ஐயோ இப்படி சொல்லிட்டான். இன்னும் அப்படி அல்ல. கொஞ்ச நாட்கள் உண்மையாக பிரசங்கித்தான் தான் எழுப்புதல் நினிவேயில் ஏற்பட்டது. இல்லை, நினிவேக்கு வந்துட்டான், பிரசங்கித்தான், எழுப்புதல் வந்தது. ராஜா முதல் சாதாரண மனுஷன் வரை ஆண்டவருடைய பாதங்களில் விழுந்து இரக்கத்திற்காக கெஞ்சினார்கள். தேவன் அவர்களுக்கு இறங்கி அவர்கள் விண்ணப்பத்தை, அவர்கள் ஜெபத்தை கேட்டு, அவர்கள் உபவாசத்தை பார்த்து தான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை நீக்கினதால் யோனா கோபமும் ஆத்திரமும் அடைகிறான். என்னங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை அவன் கொஸ்டின் பண்ணுறான். ஒய் இரக்கம் செய்யாதிருந்தால் கேட்டால் பரவாயில்ல, ஆனால் இரக்கம் செய்ததற்காக ஆத்திரம் அடைகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பழைய சுயத்தின் பிரதிபலிப்பு. யோனாவின் வெற்றி அவனுக்கே இடரலாக இருந்தது. யோனா என்ன வெற்றி அடைந்தான்? எவ்வளவோ பாடுகள், இவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டு நினிவேக்கு வந்தான், நினிவேக்கு பிரசங்கித்தான். நினிவே அழிந்து போகும்னு ஜனங்கள் எல்லாரும் மிருகஜீவன் முதற்கொண்டு எல்லாம் உபவாசம், தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சினார்கள். தேவன் இறங்கினார். தான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை அவர் அந்த ஜனங்களை விட்டு நீக்கி போட்டார். இது இவனுக்கு இடறுதல். இப்போ ஆத்திரம் அடைகிறான். கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, அவன் தான் பிரசங்கம் பண்ணான், அந்த பிரசங்கத்தை தான் கேட்டாங்க, அவங்க மனமாறினாங்க, அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இது இவனுக்கு பெரிய சவாலாக போச்சு. இதுதான் அந்த பழைய சுயத்தின் பிரதிபலிப்பு. யோனாவின் வெற்றி அவனுக்கே இடரலாக இருந்தது. தேவனின் மகிமையை மறந்து சுய மகிமையை பெரிதாக கண்டான். யோனாவுடைய ஊழியத்தை வளர்த்தும்படியாக அவனை தாழ்மைப்படச் செய்தார். ஆண்டவருடைய நோக்கம், யோனா அந்த தீர்க்க தரிசனத்தில் அவன் வெற்றி பெற வேண்டும், அதாவது தன்னுடைய செய்தி சென்றடைய வேண்டும் நினிவேக்கு, அதுவும் தான் குறிப்பிட்டிருந்த அந்த நபரால். சரியா? அவருக்காக ஊழியம் செய்வதை தேவன் வாய்க்கச் செய்வார். யாராயிருந்தாலும் எந்த இடத்தில் ஆகிலும் அவருக்காக செய்தால் எல்லாவற்றையும் அவர் வாய்க்கச் செய்கிற தேவன். மோசேயுடைய வாழ்க்கையில், சாமுவேலுடைய வாழ்க்கையில், பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தால், மோசே இஸ்ரவேலின் இரட்சகர் என்று அறியப்படுகிற ஒரு அருமையான தேவனுடைய தாசன். எகிப்தில் அவனுடைய வாழ்க்கையின் தொடக்கத்தில் அரண்மனையில் அந்த பார்வோனுக்கு அடுத்த பார்வோனாக வளர்க்கப்பட்டான், பயிற்றுவிக்கப்பட்டான், சகலகலா வல்லவனாக. கடைசியில் அவன் அங்கிருந்து ஓடிப்போக வேண்டியிருந்தது. வனாந்தர வாழ்க்கை. அங்கே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான், தேவனுடைய அழைப்பை பெற்றான். திரும்பி வரான் பார்வோன்ட்ட. அதே பார்வோனிடம் வந்து முறையிடுகிறான், தன்னை தாழ்த்துகிறான். ஜனங்களுக்காக, ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக மோசே என்ற தலைவன் தன்னை தாழ்த்துகிறான், சுயத்தை மறக்கிறான். அதே போல சாமுவேல் கிங் மேக்கர், ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஞானி. நமக்கு தெரியும் சாமுவேலுடைய பிறப்பும் வளர்ப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாமுவேல் எந்த நிலையிலும் தன்னை உயர்த்தவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையோடு சுயத்தை வெறுத்து. பவுல், புதிய ஏற்பாட்டில் பெரிய ஆள் பவுல், நியாய பிரமாணத்தை நன்றாக கற்றறிந்தவன். நம்ம பாஷையில் சொன்ன கரைச்சி குடித்தவன். நியாய பிரமாணத்தில் பவுலை குற்றப்படுத்த அந்த நாட்களில் யாரும் இல்லை. பெரிய செல்வந்தன், எல்லாம் இருந்தது. ஆனால் அத்தனை வைராக்கியம் உள்ளவன். ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது ஆண்டவரே என்று தன்னை ஒப்புக் கொடுத்தான். சுயத்தை மறந்தான். அவன் சுயத்தில் அவன் மேன்மை பாராட்ட அநேக காரியம் உண்டு. இவர்கள் ஊழியங்களை கர்த்தர் கனம் பண்ணினார். காரணம், அவர்கள் தங்கள் சுயத்தை மறந்து
தேவனின் மகிமையை மட்டும் நாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பெரிய பெரிய பிரபல ஊழியக்காரர்கள் உண்டு. நாம் பார்க்கிறது நம்ம கண்கூடு அநேகருடைய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, வேதத்தை நன்றாக அறிந்து கொள்வோம். ஆனால் யோனா தனது சுய மகிமையை தேடினதால் தாழ்த்தப்படவும் தோல்வி அடையவும் நேரிட்டது. அல்லேலூயா. சில வசனங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றிருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனையே எதிர்த்து நிற்கிறார். உன்னுடைய பெருமைக்கு எதிராக தேவன் நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். மத்தேயு 20வது அதிகாரம் 27வது வசனம், உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க, தலைவனாய் இருக்க, பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அதற்காக தன்னை தாழ்த்தினார். அதற்காக தன்னுடைய சுயத்தை அழித்தார். 16வது அதிகாரம் 24வது வசனம், இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. என்ன பின்பற்ற விரும்புறியா? தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. இட்ஸ் நாட் ஈஸி லைஃப். ஹல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. கடினமான ஒரு வாழ்க்கை. கடினமல்ல. ஆண்டவரை நேசித்தால் அது கடினமல்ல. அவரை நாம் நேசித்தால் அவருடைய கற்பனை நமக்கு கடினமாக இருக்காது. கர்த்தருக்கு சாதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? ஊழியம் எப்படி செய்ய வேண்டும்? ஊழியத்தில் சுயம் வெளிப்படக்கூடாது. தேவனுடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத, கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத, கிறிஸ்துவை உயர்த்தாத எந்த ஊழியமும் அட்டூழியம். நான் சொல்லுவேன், இப்போ சொல்கிறேன், டோன்ட் ஃபாலோ த க்ரௌட் அன்டில் தே ஃபாலோ கிரைஸ்ட். இன்னைக்கு கிறிஸ்து இல்லாத, சிலுவை இல்லாத கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு சுயம் சாக வேண்டும். ஆமென். எத்தனை பெரிய ஊழியமாக இருந்தாலும், எத்தனை பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோனா கனத்தை தேடி அதை இழந்து போனான். மரியாதையை தேடி அதை இழந்து போனான். ஊழியம் நம்முடைய மகிமைக்காக அல்ல. ஸ்தோத்திரம். இன்னும் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மரிப்பதற்கு சற்றும் ஆயத்தமில்லாத யோனா மரிக்க விரும்புகிறார். அந்த வசந்த படிப்போம். 4:3. இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம். சாகிறது நலமாயிருக்கும். இவனே சொல்றான் ஆண்டவருக்கு, நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் செத்தாதான் நல்லது அப்படின்னு ஆண்டவருக்கே சொல்றான். அவன் ஆயத்தமில்லாமல் இருக்கும்போதே மரிக்கிறதா சொல்றான். அவனுடைய வார்த்தையின்படி செய்யாதது ஆண்டவருடைய பெரிய இரக்கம். என் பிராணனை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபிச்சானே, ஒரு வேளை ஆண்டவர் எடுத்திருந்தா எவ்வளோ பரிதாபம். அதான் அர்த்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறான். யூ வாஸ் நாட் ரெடி. ஆயத்தம் இல்லை. எலியாவும் அப்படித்தான் ஜெபம் பண்ணான். எலியா பாடுள்ள மனுஷன் பெரிய அற்புதத்தை செய்தான் கர்மேல் பர்வதத்தில். நமக்கு தெரியும். ஆகாப் ராஜாவுக்கு முன்னால் வந்து சொன்னான், என்னுடைய வார்த்தையே அல்லாமல் மழை பெய்யாது. ராஜாவுக்கு முன்னால் ஏத்துன்ற எலியா, அவருடைய மனைவி ஒரு பெண்மணி இல்லையா, ஏசபேல்.
அவளுக்கு பயப்படுறான், ஓடுறான். ஆண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் முற்பிதாக்களை விட நான் பெரியவன் அல்ல. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில் வருது, தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் வருது. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். நாம் கூட சொல்கிறோம், சிலர் சொல்லுவாங்க, இதை விட செத்தா பரவாயில்லைங்க ஆண்டவரே என்னை எடுத்துக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். அறிவில்லாமல் சொல்கிறோம், பரிதாபமாக சொல்கிறோம், அப்படி அர்த்தம் புரியாமல் சொல்கிறோம். ஆர் யூ ரெடி டு டை? அதே ஆள் சொல்கிறான், இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? இல்லை ட்ராக்டர்லாம் கொடுப்போம். ஸ்தோத்திரம். அறிவில்லாத பொறுப்பற்ற ஜபம் செய்வதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம்தான் சாக வேண்டும் என்று ஜெபித்தான். அதற்கு பிறகு அவன் சரித்திரத்தில் பிரகாசிக்கவே இல்லை. ஒரு சின்ன தவறான ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லு. உயர்ந்த நோக்கத்திற்காக வாழ வேண்டும். உண்மையாக மரிப்பதற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் ஆண்டவருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்வது அவசியம். புரியுதா? உண்மையாக மரிப்பதற்கு ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள் மற்றவர்களுக்காகவும் தேவனுக்காகவும் வாழ்வது கட்டாயம். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது, நம்மை ரட்சித்தது நாம் அவருக்காக மரிப்பதற்கல்லங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேக சொல்லணும், இயேசுக்காக நான் உயிரே கொடுப்பேன். இல்லை, நீ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நீ ஆண்டவர் எடுத்திருப்பார், நேராக பரலோகம் போய்த்திருக்கல. அவருக்காக உழைக்கணும், நீ அவருக்காக வாழணும். சவால் நிறைந்த இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், நினிவே போன்ற இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அவருடைய செய்தியை சொல்ல வேண்டும். அவருடைய நற்செய்தி அந்த ஜனங்களுக்கு சென்று சேர வேண்டும். அறியாமல் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நாம் சுயத்துக்கு மரிக்கவும், சிலுவையில் அறையுண்டு பாவத்துக்கும் சுயத்துக்கும் செத்து வாழவும் கர்த்தர் நமக்காக மரித்தார். அந்த மரணம் மூலமாக, அவருடைய மரணம் மூலமாக மட்டுமே நாம் மரிக்க முடியும். நம்மையே நாம் சிலுவையில் அறைய முடியாது. ஆனால் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டு இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த எல்லா அனுபவங்களினூடே, இந்த எல்லா அனுபவத்திலும் ஒரு பாரம்பரிய யூதன் ஒரு நற்செய்தி படியாளனாகிறான். யோனா ஒரு இவாஞ்சலிஸ்ட் மட்டும் இல்லை, இப்போ ஒரு மிஷனரி. தூர தேசத்திற்கு, பயங்கரமான அக்கிரமம் நிறைந்த புறஜாதியார் நிறைந்த உலகத்திற்குள் அனுப்பப்படுகிறான். அவனோடு பயணித்தவர்கள், அந்த கதையை நம்ம பார்க்கும்போது அந்நியர் என்பதை அவன் மறந்தான். இப்பொழுது அவன் கப்பல் ஏறும்போது கூட பயணித்தவர்களெல்லாம் அந்நியர்கள், புறமதஸ்தினர், அஞ்ஞானிகள் என்று இருந்தவன் அவர்களும் ஆபத்தில் தேவையில் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது உணர்கிறான். அந்த உணர்வை ஆண்டவர் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய கீழ்ப்படியாமை அத்தனை பேருக்கும் பேராபத்தை கொண்டு வந்தது என்பதை யோனா அறிந்தான். கடமையில் தவறுகிற எந்த மனுஷனும் தனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறான். நீ உன்னுடைய கடமையில், நீ உன்னுடைய ஊழியத்தில், நீ உன்னுடைய வேலையில் தவறுவாயானால் உனக்கு மட்டுமல்ல பாதிப்பு, உன்னோடு இருக்கிற எல்லாருக்கும் பாதிப்பு. சபை பாதிக்கப்படும், சமுதாயம் பாதிக்கப்படும். எனவே நம்முடைய கடமையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமை பாதிப்பை ஏற்படுத்தினால் கட்டாயம் கீழ்ப்படிதல் நன்மையை உண்டாக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கீழ்ப்படியாமை பாதிப்பை ஏற்படுத்திச்சில்ல, இப்போ கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு நன்மையை உண்டாக்கிட்டு ஓடினான். இல்லை, எனக்கு தர்ஷீஷ் போதும், எனக்கு அந்த கஷ்டம் வேணாம். ஆனால் ஆண்டவர் அவனை நேசித்து திரும்பவும் கொண்டு வந்து அவனை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி நினிவேக்கு அனுப்பும்போது அவன் கீழ்ப்படிந்தான். ஒரு நன்மை உண்டாயிற்று. என்னுடைய பாவம் சாபத்தை தந்தால்
நீதி நிச்சயம் ஆசீர்வாதத்தை தரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அதுபோல் உன்னுடைய பாவம் ஒருவருக்கு சாபத்தை கொண்டு வருமானால் உன்னுடைய நீதி நிச்சயம் ஆசீர்வாதத்தை தரும். எப்படி இருக்க விரும்புகிறாய்? சாபமாக இருக்க விரும்புகிறியா? இல்லை நம்முடைய ஜனங்களுக்கு, நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, சபைக்கு, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோனா 1:12 வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். இல்ல இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? Pick me up and throw me into the sea. Repeat. Pick me up. Pick me up and throw me out in the sea. என்ன சொல்றான் பாருங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தான், அவ்வளோ பெரிய புயலில் கூட நல்ல அயர்ந்த நித்திரை. இப்போ சொல்கிறான், பிக் மீ அப் அண்ட் த்ரோ மீ அவுட் இன் த சீ. என்ன சமுத்திரத்தில் போட்டு விடுங்க. எளிதானது இல்லைங்க, இது ரொம்ப கஷ்டம். எப்படி சொன்னானோ? சில நாட்களுக்கு முன்பு வரை அந்நியர் புறமதத்தினர் என்று வெறுத்தானோ யாரை, இப்போது அவர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க முன்வருகிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் அந்த கப்பலில் இல்லைன்னா கப்பல் சீராயிடும், புயல் நின்று போயிடும். அப்போ எதுக்கு சீராகணும், எதுக்கு நல்லாகணும்? அதில் பயணிக்கிறவர்கள் சேஃபாக இருக்கணும், அவர்கள் சுகமாக சென்று சேரணும். அதற்காக அவர்கள் யார்? கொஞ்ச நாள் வரைக்கும் முன்னால் வர அவர்கள் அந்நியர் புறமதத்தினர் என்று வெறுக்கப்பட்டவர்கள். இப்போ அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நம்ம சுற்றி எவ்வளவு பேருங்க நம்ம சொல்கிறோம், எவ்வளவு கமெண்ட் அடிக்கும், அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சமுதாயத்தையே நம்ம நியாயம் தீர்த்து விடுகிறோம், குற்றப்படுத்துகிறோம். ஒரு ஜாதி ஜனங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாட்ஸ் அவர் பார்ட்? நம்முடைய கடமை என்ன? ஆண்டவருடைய வேலையை செய்ய, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டுன்னு வரிசையாக சொல்கிறார். பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமேன், ஆமேன். எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஏதோ வாரம் கடமைக்காக ஒரு ஆராதனை, ஒரு இத்தியாதி போயிடுறோம். இல்லை, எல்லாவற்றையும் கடந்து வந்தான். எல்லா அனுபவங்களினூடே இந்த பாரம்பரிய யூதன் ஒரு மிஷனரி ஆகிறான். நீ நான் எங்கே இருந்தோம்? அப்படி தான் இருந்தோம், பாரம்பரியங்களுக்குள்ளே இருந்தோம், சடங்காச்சாரங்களுக்குள்ளே இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், தேவனுக்கு எதிர்த்து இருக்கிறவர்களாகவே இருந்தோம். ஆண்டவர் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். இட்ஸ் அ ப்ராசஸ். கொந்தளிக்கும் கடலை அமர்த்த யோனாவை தூக்கி போட வேண்டியிருந்தது. கொந்தளிக்கும் இந்த பாவ உலகத்தை சீராக்க தேவாதி தேவன் தம்மையே தூக்கி போட்டாருங்க. இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க. ஆமென். பயங்கரமான ஆப்பிரிக்காவை ரட்சிக்க வாலிப மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் எங்கோ தூரமாக இருந்து கொண்டு ஏதோ செய்ய முற்படவில்லை, தன்னையே அர்ப்பணித்தார். தன்னுடைய வாலிப வயதில் லிவிங்ஸ்டன் ரிமோட்டாக எதுவும் செய்ய விரும்பலைங்க. இன்றைக்கி நிறைய பேர் இருந்து கொண்டு பல வழிகளில் ரிமோட் கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறாங்க. நம்மை அர்ப்பணிக்கணும். உண்மையான ஊழியத்திற்கு அப்படிப்பட்ட சேவை தேவை. வேதம் சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது சாகுமேயானால் மிகுந்த பலனை தரும். ஆமேன், ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த யோனாவின் வாழ்க்கையின் மூலமாக பரிதாபமாக ஜெபம் பண்ணா, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். ஃபட்டப் ஆயிட்டான். வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும். ஒருவேளை இந்த வார்த்தையில் நாம் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அனுபவத்தை நாம் அநேக முறை பிரதிபலிக்கிறோம், அநேக இடங்களில், நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளில். பிரியமானவர்களே, அதற்கல்ல, ஒரு நோக்கத்தோடு உன்னை உண்டாக்கினார்,
ஒரு நோக்கத்தோடு உனக்காக உயிரை கொடுத்தார். ஒரு நோக்கத்தோடு உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்களில் இந்த குவாரண்டைன் பீரியட் விசேஷமாக எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மேபி ஆங்காங்கே பல கஷ்டங்கள் இருந்ததுண்டு, இருப்பதுண்டு. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? உம்முடைய நோக்கத்திற்கு, உம்முடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நோக்கம் என்னில் நிறைவேறட்டும். வேறு நாள் முழங்கால் படிக்கிறோம். முடிந்தால் ஒரே ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சுயம் அழியணும், நம்முடைய சுயம் சாகணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லத்தக்க ஒரு அனுபவம் வரணும். ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொந்தளிக்கும் கடலை அமர்த்த யோனாவை தூக்கி போட வேண்டியிருந்தது. கொந்தளிக்கும் இந்த பாவ உலகத்தை சீராக்க தேவாதி தேவன் தன்னையே இந்த உலகில் தூக்கி போட்டார். அதே போல ஒரு இளம் மிஷனரியை சொன்னேன், லிவிங்ஸ்டன், டேவிட் லிவிங்ஸ்டன். ஹல்லேலூயா. அப்படி அநேகர் இந்த சரித்திரத்தை எழுதி முடிக்கும்போது நீயும் ஒருவனாக, நீயும் ஒருத்தியாக இருக்க முடியும். ஆண்டவரே, இதோ நான் என்று ஒப்பு கொடுப்போமா? அதுக்கு நம்முடைய சுயம் சாகணும். அந்த பாடலின் ஒரு சரணத்தை என்னோடு சேர்ந்து எல்லாரும் பாடி ஒப்பு கொடுப்போம். சுயமண்ணில் சாம்பலாய் மாற, சுயமண்ணில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூட்டு, ஜெயம் பெற்று மாமிசம் சாக, தேவாருள் செய்யுமே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக, தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக, தேவாருள் செய்யுமே. ஆமாண்டவரே, என்னுடைய மாமிசம் சாகட்டும். உள்ளான மனுஷன் வளர, ஜெயிக்க இந்த புறம்பான சரீரத்தையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சுயம் சாம்பலாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நோக்கத்திற்காக, உம்முடைய திட்டத்திற்காக, உம்முடைய ஊழியத்திற்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்க நீர் வந்தீரே ஆண்டவரே. கடவுளின் ஒரு சமுதாயம் ஆண்டவரே, அதை எங்களுடைய இடத்தில், நாங்கள் இருக்கிற எங்களுடைய ஸ்தல சபையில், எங்கள் குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையோடு எங்களுக்கு இடைப்பட்ட தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இனி சொல்ல மாட்டோம், ஆம் போதும் கர்த்தாவே, என்னுடைய பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வதை விட ஆண்டவரே, உமக்காக ஜீவிக்க, ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக எங்கள் சுயத்தை வெறுத்து, சுயத்தை மறந்து நாங்கள் அவர்களுக்காக ஜீவிக்க எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே, தேவன் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அறியாமையினால் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அந்த சத்தியத்தினால் உள்ள விடுதலையை நாங்கள் கொண்டு வர மீண்டும் ஒரு முறை எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்பொழுதும் சபைக்காக, சபையின் ஆண்டவரே குடும்பங்களுக்காக, திருச்சபையின் ஒவ்வொரு அங்கங்களுக்காக ஜெபிக்கிறேன். பேர் பேராக, தனித்தனியாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பயம், கவலை, திகில் எல்லாவற்றையும், ஆங்ஸைட்டிஸ் எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை எங்களுக்கு முன்பு இருக்கிறது என்ற ஒரு தைரியத்தோடு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று வென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை நிலைத்து நீடித்திருப்பதாக. தேவ ஜனங்கள் எங்கே இருந்தாலும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.